கம கமன்னு காடை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சூடானதும் ஹோல் கரம் மசாலா, காஞ்ச மிளகா, தனியா, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதுமே சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அந்த சூட்டிலே பரட்டி விட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் விட்டு சோம்பு, வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு அது கூடவே உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த காடை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் கலந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம காடை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கூடலாம் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.